Welcome to Easy English. Every day we learn a 5 new tense form. It will be helps to speak in English. Okay, the first one தவிர்த்தல். தவிர்த்தல் அப்படின்னா avoid, avoid, avoided, avoided. அதாவது ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நோ சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் தவிர்த்தல், அதுதான் avoid. நெக்ஸ்ட் ஒன் எழுந்திரு. எழுந்திருனா get up, got up, got up. அதாவது நம்ம தூக்கத்துல இருந்து எழுவோம் இல்லையா, அது வந்து wake up. தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த பெட்ல இருந்து மறுபடியும் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, அதுதான் get up. ஓகே, the next one தொடங்கு. தொடங்கு அப்படின்னா begin, began, began. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு தான், தொடங்குறதுக்கு நம்ம பிகின்ங்கிற verb யூஸ் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. The next verb is ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள் அப்படின்னா அக்செப்ட், அக்செப்டட், அக்செப்டட். அதாவது ஒரு விஷயத்த ஓகே பண்றது, அதுதான் நம்ம அக்செப்ட் அப்படி சொல்றோம். ஏற்றுக்கொள்னா அக்செப்ட். நெக்ஸ்ட் verb அனுமதி. அனுமதினா அட்மிட், அட்மிட்டட், அட்மிட்டட். அலோவ் பண்றது, அலோவ் பண்றது தான் அனுமதிக்கிறது, அதுதான் அட்மிட். தேங்க்யூ.